ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து 2 விளாகா நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து எங்க ஆயா தாத்தாக்கு 50வது கல்யாண நாள். அது செலிப்ரேட் பண்ற வீடியோ தான். இந்த செலிப்ரேஷன் வீட்லயே பண்ற மாரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இவங்கள கூப்பிடணும், அவங்கள கூப்பிடணும் அப்படின்ற மாரி ஒரு 250 மெம்பர்ஸ் வந்து ஆயிட்டாங்க. ஸோ அதனால பக்கத்திலேயே வீட்டு பக்கத்திலேயே இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன ஹால் வந்து பார்த்துருந்தோம். ஸோ பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டட் அப்படின்றதுனால நாங்களே தான் வந்து ரெடி பண்ணோம். இந்த பேனர் வந்து எங்க சித்தப்பா ஒருத்தர் வந்து ரெடி பண்ணி குடுத்தாரு. அண்ட் இந்த பலூன் டெக்கரேஷனுக்குலாம் வந்து நாங்க இந்த சவுகார்பேட்லயே நேத்தே வந்து வாங்கி வச்சுட்டேன். அண்டு டெக்கரேட்லாம் நாங்க தான் வந்து பண்ண போறோம். நானு அதுக்கப்புறம் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க சித்தி பசங்க. ஸோ இவங்கலாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ நான் வந்து இது மாரி ரெடி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பலூன்லாம் வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ச் மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்ற பிளானு. ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 15x8 சைஸ் அந்த மாரி ஒரு ஃபீட்ல இருந்துச்சு. ஸோ அதனால அந்த லெவலுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்படின்றனால பெருசா வந்து ஆயிடும். அண்ட் இந்த பேனர் வந்து எங்க சித்தப்பா, எங்க அப்பா எல்லாருமே வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ பலூன் வந்து இந்த ஆர்ச் கட்டுறது வந்து என்னோட ஒர்க்கு. ஸோ இவங்கலாம் வந்து பலூன் ஊதி அத 4ஆ வந்து கட்டி குடுத்தாங்க. எங்க சித்தி பசங்க எல்லாருமே. ஸோ அது வந்து நான் வச்சுட்டு அத நல்லா கட்டி அப்படியே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 5 ஹார்ஸ் ஆச்சு. பாவம் பசங்க யாரும் சாப்பிடல. நானும் எதுவுமே சாப்பிடாம தான் வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த சின்ன பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு நெனச்சேன். பட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க என் சித்தி பசங்க. அண்ட் இந்த டெக்கரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிஃபோர் டேவே ஒரு 2 நாளா வந்து YouTubeல சர்ச் பண்ணி எப்படி பண்ணா நல்லாயிருக்கும், என்ன கலர்ஸ் வந்து பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி சர்ச் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் வந்து பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் என் தம்பி ஐஸ்கிரீம் வந்து வாங்கி குடுத்தான். அத அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஃபங்ஷன் வந்து 7:00 சம்திங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நாங்க முடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, 5:30க்கு தான் முடிச்சிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமா டயர்ட் ஆயிட்டோம். அண்டு நாங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோன்றது ஃபுல்லா நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ வந்து பண்ணியாச்சு. இதுவே போதும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வச்சுட்டு நாங்க செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கரெக்ட்டா தான் வந்து லென்த் வந்து இருந்துச்சு. ஸோ பேனர்ல வந்து இந்த ஒயிட் டேப் வந்து ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதில வந்து த்ரெட் மாதிரி வந்து ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் அத வச்சு வந்து பலூன்ஸ்ல வந்து கட்டுற மாரி தான் வந்து பண்ணியிருந்தோம். அது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. எல்லாமே YouTubeல பார்த்து பண்ணது தான். அண்ட் இத கட்டுறதுக்கு எங்க அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாமே ரிலேட்டிவ் வச்சு நாங்க இந்த பேக் ட்ராப் வந்து முடிச்சாச்சு. ஸோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த வால எப்படியாவது கவர் பண்ணிடணும் அப்படின்ற பிளான் தான் நாங்க வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த டேபிளும் நாங்க தான் ரெடி பண்ணோம். அண்ட் ஆஃப்டர் 7:00 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் எங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கிள்லாம் வந்து வந்துட்டாங்க. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம ஃபங்ஷன்ல இருக்கும்போது ஃபுல்லா வீடியோஸ் எதுவுமே என்னால கவர் பண்ணிக்க முடியல. கொஞ்சமா தான் எடுத்தேன். அதனால தான் வந்து நான் 2 வீடியோவா நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதுல. ஸோ அவங்க வந்து கேக் கட்டிங் அண்ட் இந்த மாரி வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து நாங்க பண்ணியிருந்தோம். ஸோ அது மட்டும் தான் இந்த ஃபங்ஷன். ஸோ கேக் கட்டிங்லாம் வந்து முடிஞ்சாச்சு. இதோட ஷார்ட்ஸ் வீடியோ கூட ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்க வந்து மேபி பார்த்துருந்துருக்கலாம். ஸோ கேக் கட் பண்ணிட்டு அண்டு கேக்லாம் ஊட்டிட்டு, அதுக்கப்புறம் ஃபேமிலியா வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்து வந்திருந்தவங்களுக்குலாம் நாங்க வந்து ஸ்டேஜ் வந்து விட்டுட்டோம். எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆசீர்வாதம்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்ல என்னால தான் ரெடியே ஆக முடியல. ஏன்னா டைமே இல்ல. அதனால தான் என் ஃபேஸ நெறைய இடத்துல காமிச்சிருக்கவே மாட்டேன். ஹேர வந்து கர்ல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபேக் நெயில்ஸ் வந்து ஒட்டலான்னு மீஷோலாம் வாங்கி வச்சிருந்தேன். பட் எதுக்குமே சுத்தமா டைம் இல்ல. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் ரெடி பண்ணி அதிலேயே டயர்ட் ஆகி என்னால எதுவுமே கிளம்ப முடியாம நான் சும்மா வந்து அப்படியே நின்னேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தான். அவன் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கிஃப்ட் பண்றதுக்காக வாங்கி வந்திருந்தான். ஸோ அது எல்லாமே நாங்களே வந்து ஒண்ணா குடுக்குற மாரி குடுத்துட்டு, அத வந்து ஓப்பன் பண்ணி அத வந்து காமிச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட்ல இருந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ வந்து நாங்க சும்மா ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம் பேக்ரவுண்ட்காக. அதுதான் அப்படியே ஃப்ரேம் போட்டாச்சு. அண்ட் கப்புள் ஷூட்லாம் வந்து முடிஞ்சாச்சு. அண்டு நாங்க வந்து லாஸ்ட்டா தான் சாப்பிட முடிஞ்சது. எங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருந்தாங்க. அண்ட் கேட்டரிங் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபுட் வந்து அந்த பிரிஞ்சி ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்து போயிருந்தாங்க. ஸோ ஃபங்ஷன்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டா ஆர்த்தி வந்து எடுத்திருந்தாங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லா நாங்க வந்து தூங்காமலே ஜாலியா ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் வந்து பேசிட்டு அப்படியே வந்து டைம் வந்து போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மே 12 எங்க அம்மா, அப்பாவுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி இன்னைக்கு. ஸோ இத வந்து நம்ம வீட்ல செலிப்ரேட் பண்ண வேண்டாம். நம்ம கோவில் ட்ரிப்பா வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்ல எல்லாருமே கூப்பிட்டு வந்து போயிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து 6:00லாம் வந்து ரெடி ஆயிட்டு வீட்லருந்து 6:00 நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா திருக்கடையூருக்கு வந்து போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்க இருக்க நியர்பை டெம்பிள்ஸ்லாம் வந்து போயிடலான்ட்டு. திருக்கடையூர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 5 ஹார்ஸ் ட்ராவல் ஆகும். ஸோ காலையில இந்த 6 மணிக்கெல்லாம் பார்க்கும்போது வீட்டுக்கு வெளிய இந்த கொக்குலாம் வந்து இங்க இருந்துச்சு.
அதிகமா நான் சீக்கிரமா எழுந்துக்காதனால எனக்கு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அண்ட் இவரு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு வெளிய இருக்கவரு. எங்க அம்மா டெய்லி வந்து சாப்பாடு வந்து போடுவாங்க. அதனால நாங்க யாராவது வீட்லருந்து வெளிய வந்தாலே எங்ககிட்ட வந்து ஓடி வந்துரும். ஸோ காலைல சாப்பிடறதுக்கு வந்துச்சு அப்படின்றனால நான் பிஸ்கெட் வந்து குடுத்தேன். இது வந்து சாப்பிடவே இல்ல. ஏன்னா மோஸ்ட்டா எங்க அம்மா இந்த முட்டை சாதம், சிக்கன் சாதம் எல்லாம் போட்டு பழகி வச்சிருக்காங்க. ஸோ அதனால பிஸ்கெட் குடுத்தா வந்து சாப்பிடவே இல்ல. சாப்பிடு. ஏய் பின்னாடி ஸோ கிளம்பியாச்சு வீட்லருந்து. 5 மணிக்கெல்லாம் கிளம்பலான்னு பார்த்தோம். பட் நம்ம ஒண்ணு பிளான் பண்ணா, அது ஒண்ணு நடக்கும்ல. ஸோ 6 மணிக்கு தான் வந்து கிளம்ப முடிஞ்சுது. காலையில ரோடு ஃப்ரீயா இருந்ததுனால ஈஸியா வந்து நம்ம சீக்கிரமா போயாச்சு. ஈஸியா இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து எந்த ஹோட்டலுமே வந்து ஓப்பன்ல கிடையாது. ஈசிஆர்ல நெறைய ஷாப் க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. ஏன்னா பிஃபோர் டே வந்து மாநாடு ஏதோ நடந்துச்சு அப்படின்றதுனால க்ளோஸ்ல இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோவளம் தாண்டியா இல்ல பிஃபோரான்னு தெரியல. அங்க நியர்பை தான் வந்து எங்களுக்கு இந்த ஹோட்டல் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 இட்லி மட்டும் தான் வந்து சாப்பிட்டுருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த ட்ராவல் அப்படின்னு வந்தாலே எனக்கு வந்து சிக் ஆயிடும். ஸோ அதனால 2 இட்லி, 1 வடை மட்டும் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு ஏன்னா வாமிட் வந்து எடுத்துறக்கூடாது அப்படின்றதுனால கம்மியா வந்து சாப்பிட்டேன். ஸோ வரும்போதே கொஞ்சம் தூங்கிட்டே வந்தேன் அப்படின்றதுனால வந்து அப்பவே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. காலைல சீக்கிரமா எழுந்தாலே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடும். அது எப்படின்னே எனக்கு தெரியல. அந்த ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உப்பே வந்து பெருசா எதுலயுமே இல்ல. உப்பு வந்து கம்மியா தான் போடுவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளிய எங்க வீட்ல எப்பவுமே எங்கேயாவது போனோம்னா, ஃப்ளாஸ்க்ல வந்து டீ எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ அவங்கலாம் வந்து டீ குடிச்சிருந்தாங்க கொஞ்ச நேரம் வெளிய. சாப்பிட்டதுமே கார்ல போனா ஒரு மாரி ஆயிடும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மேகி எல்லாம் வாக்கிங் கூப்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பியிருந்தோம். அதுக்குள்ள மேகிய சைட் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு. அங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கருப்பு கலர் டாக். அங்க பார்த்தா அது வந்து மேகி பார்த்ததுமே அங்கேயே நின்னுச்சு போவே இல்ல. ஸோ மேகி வந்து எப்பவுமே டீ ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. அதனால டீ வச்சா அது வந்து வெளிய வந்தாலே சாப்பிடவே மாட்டேங்குது. அதுக்கு ரொம்ப புடிச்சது குடுத்தா கூட அன்னைக்கு சாப்பிடவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருக்கடையூர் வந்து நாங்க ஒரு 11:45 சம்திங்க்கு வந்து ரீச் ஆயிருந்தோம். ஸோ 12:00 நாங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் கோவில்ல வந்து இந்த யானை வந்து இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வயசுல தான் இந்த கோவில் யானைய வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்ப தான் வந்து கோவில்ல யானையே பார்க்குறேன். ஸோ ஏன்னா நான் அதிகமா கோயிலுக்கு வந்து போமாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு, ஆசீர்வாதம் வாங்க போனா என் தலைய வந்து பார்த்தீங்கன்னா, இப்டி இழுக்கும்போது என் முடிய வந்து கலச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக வந்து நாங்க போயிருந்தோம். கோவில் வந்து வெளிய சரியான வெயிலு. அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து செம்ம வெயிலா தான் இருந்துச்சு. அண்ட் கோவிலுக்குள்ள வந்து லைட்டா வந்து வெயில் தெரியாத மாரி தான் இருந்துச்சு. இந்த கோயில் மெயினா வந்து இந்த 60ஆம் கல்யாணம் பண்றவங்கலாம் வந்து இங்க வந்து தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்க வந்து என்ன பிளான் பண்ணா, எங்க ஆயா தாத்தா வெட்டிங் டேக்கே நாங்க வந்து எல்லாரும் நெறைய பேர கூப்ட்டு வரலாம் எங்க வேன்ல வந்து கூப்ட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து செட் ஆகல. ஸோ ஃபங்ஷன் மாதிரி வந்து வச்சிரலாம். நியர்பைனா எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாரி நாங்க வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம்லாம் வந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்க வந்து கிளம்பியாச்சு. இன்னொரு டெம்பிள்காக வந்து போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துருச்சு. டைம் ஆயிடுச்சுன்றதுனால ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தாங்க எல்லாருமே. பட் நானும் மேகியும் வந்து கார்லயே இருந்துட்டோம். நான் எதுவுமே வந்து சாப்பிடல. ஒரு மாரி வாமிட்டிங்காவே ஃபீலா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு திருநாகேஸ்வரம்ல இருக்க அந்த டெம்பிள் வந்து போயிருந்தோம். எல்லாமே சிவன் ரிலேட்டட் டெம்பிள் தான். என்னடா அதுக்குள்ள இவ்ளோ டேன் ஆயிட்டுக்குது. கேவலமா இருக்கு. ரொம்ப கேவலமா இல்ல. கேமரா தப்பா காட்டுது. ஏய்! ஓ! நம்ம நல்லா அழகா இருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான வெயில் தான். அண்ட் அந்த ஒரு கோயில் போயிட்டு வந்ததே அப்படியே ஃபேஸ் ஃபுல்லா டல் ஆகி பயங்கரமா டேன் ஆயிடுச்சு. வண்டியில என்னதான் ஏசி போட்டாலுமே அது ஒரு 4:00 வரைக்கும் அது கூலிங் ஆனதே அது வந்து தெரியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு வெயிலு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்குள்ள இந்த ஒரு கிணறு மாரி இருந்துச்சு. எல்லாருமே காசு வந்து போட்டிருந்தாங்க. அதுக்குள்ள வந்து காசு போட்டு அண்ட் சாமியெல்லாம் வந்து பார்த்துட்டு, கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோவில் வந்து போயிருந்தோம். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, திருவிடைமருதூர் அப்படின்ற ஏரியால வந்து இருக்கு. ஸோ இதுவுமே வந்து சிவன் டெம்பிள் தான். ஸோ இந்த டெம்பிள் வந்து நாங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கோவில் நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நாங்க 4:30 சம்திங் வந்து போயிருந்தோம். இங்க பெரிய லிங்கம் வந்து இருந்துச்சு. எவ்வளோண்டு இருக்கு பாரு அந்த ஜூங்க வடி வடி வடி. இது பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப பெரிய கோவில். அந்த உள்ள நம்ம அந்த சாமி இருக்கிற ஏரியாவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப லென்த்தியா போயிருந்துச்சு. அப்படி ஃபுல்லா நடந்து அதுக்கப்புறம் அந்த கோவில் சாமி இருக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா, வெளிய வெயிட் பண்ணிட்டுருந்தோம். கோவில் வந்து சாத்தி இருந்துச்சு. ஸோ அது 5:00 தான் நாங்க ஓப்பன் பண்ணுவோம். அதுக்குள்ள நீங்க வந்து இத சுத்திட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. போய் எல்லாத்தையுமே வந்து சுத்தி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சாமிய வந்து 1/2 அன் ஹவரா வந்து அந்த ஆர்த்தி காட்டி ஃபுல்லா வந்து சாமிய நல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கோவில் வெளிய இந்த குளம் இருந்துச்சு. அதுல வந்து கால கழுவிட்டு அங்கருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டெம்பிள் பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் டெம்பிள் வந்து போயிருந்தோம். ஸோ நான் எல்லா கோவிலுக்குமே இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறேன். இப்ப காட்டுற டெம்பிள் எல்லாமே. அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 7:00 வந்து ஆயிடுச்சு.
கோவிலுக்குள்ள போயிட்டு அந்த உள்ள வந்து ஒரு குளம் இருந்துச்சு. அதில கால் கழுவிட்டு, தலையில தண்ணி தெளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டாச்சு. இந்த கோவில்ல பெருசா கூட்டம் இல்ல. ஸோ ஈஸியா வந்து சாமி பார்த்துட்டு கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, அந்த டிவோஷனல் ட்ரிப் நாங்க வந்து ஒரு 8:00 வந்து அங்கருந்து கிளம்பியிருந்தோம். வீட்டுக்கு வந்து 2 மணிக்கு தான் வந்து ரீச் ஆயிருந்தோம். வர வழியில ஈசிஆர்ல லைட்டா வந்து மழையும் பெஞ்சது. ஸோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.